அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டையிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவினை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நாமே ஆலயம், இந்த காரியத்தை பற்றினா பழைய ஏற்பாடில் ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை, அங்கே பார்த்தீங்கன்னா வார்த்தை வெளிப்பட்டது. அடையாளமாக கர்த்தர் உலாவுகிறதற்காக ஒரு ஆலயத்தை எழுப்பும்படியாக தேவன் ஏவுதலை உண்டாக்கினார். அங்கு அடையாளம் ஆலயம், கற்களால் கட்டப்பட்ட ஆலயம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக இங்கே அந்த வார்த்தையான கிறிஸ்து, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆவது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையான கிறிஸ்துவின்படி, அவர் நமக்கு கொடுத்த கற்பனையின் கட்டளையின்படி நாம் நடக்கும்போது என்னவா ஆகிறோம் என்றால், முழுமையாக ஆலயமாகவே நம்ம ஆயிடுறோம் வார்த்தையின்படி நடக்கும்போது. அப்படி இல்லை என்றாலும் சரி, நம்மளோட ஒரே விசுவாசம், எந்த விசுவாசம், ஒரே விசுவாசம் அந்த கிறிஸ்து, அந்த வார்த்தையில் மட்டும், வார்த்தையாக கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அப்பொழுது என்னவாகும்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மை எப்பொழுது நம் வார்த்தையாக கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அங்கே என்னன்னா அந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது என்றால் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் நம்மை நாமே பரிசுத்த பண்ணும்படியாக எண்ணினால் அது சுயமாகும். ஆனால் வார்த்தைகளை அனுதினமும் நாம் உட்கொள்ளும் போது, அந்த வசனத்தை நாம் அதை உள்ளான மனசில் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வசனம்தான் நம்மை முழுமையாக பரிசுத்தமாக்கும். அப்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சகலமும் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தையின்படி நாம் நிற்கும்போது, எதுவானாலும் சரி, என் இரட்சகர் அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாருன்ற அந்த விசுவாசத்தில் நாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சுத்தமாகவே நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் இது முழுமையாக பரிசுத்தமாகிக்கொண்டே வரும். அப்படிப்பட்ட ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தில் மாமிசத்துக்குண்டான காரியம், அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அந்த வார்த்தையான கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் செய்வதற்கு நாம் மாமிசமான காரியங்களை நாம் அறியாமலும் தெரிந்தும் செய்தோம் என்றால் அதை தேவனுக்கு விரோதமாக ஆகுது. அதனால் அவர் என்ன இது பண்ணுறாருன்னா, தேவன் கெடுப்பார், அவனை தேவன் கெடுப்பார். என்ன சம்பவித்தாலும் சரி, என் தேவன்
அனுமதி இல்லாமல் எனக்கு நடக்காது. அந்த ஒரே விசுவாசத்தில் எல்லாமே நம் கிறிஸ்து வார்த்தையான அந்த கிறிஸ்து என்று தான் நாம் இருக்கும்போது சகலமும் இந்த கிறிஸ்து எப்படி நம்ம அந்த விசுவாசத்தில் வரும்போது வார்த்தை என்ன சொல்லுனா, கிறிஸ்துவே உங்களுக்கு போதகராக இருக்கிறார்னு. எந்த கிறிஸ்துவை நாம் உள்ளாக நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அவரே நமக்கு போதகர்னா, நம்மை அல்லாமல் அவர் தான் நம்மை நடத்துவார், பரிசுத்தத்தின் பாதையிலே நம்ம நடத்துவார். அப்போ நம்ம ஒரே ஒரு விசுவாசம் என்னவென்றால், எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் நம்ம நடக்கும்போது எல்லா காரியத்திலும் முழுமையாக தேவன் என்ன செய்வார் என்றால், நாம் அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அதன்படி நம்ம நடக்கும்போது நாம் என்னவாயிரோம்னா, நாமளே அந்த ஆலயமாயிடுறோம். சரி, எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடைய நாம ஒன்றுக்கே மகிமுண்டாதாக. ஆமென்.